மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீ ஒரு தாவேக்கா ஆதரவாளர், நாங்கள் உங்களை விமர்சிக்கிறதுனால நீங்கள் எங்களை விமர்சிக்க போகிறீங்களா? அதுவும் இந்த மாடு மேய்க்கும் போராட்டத்தில் 3 தப்புக்கு இப்போலாம் போட்டிருக்க, என்ன வழக்கம் போல் ட்ரோல் பண்ண போறியா? நிறைய வீடியோ நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு இந்த மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா இது இந்த வீடியோட நோக்கம் கிடையாது. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மரியாதை குறைவாக நான் எந்த ஒரு இடத்துலையும் பேச போகிறதில்ல. இந்த போராட்டத்தை நான் எந்த ஒரு இடத்துலையும் ட்ரோல் பண்ண போகிறதில்ல. இந்த போராட்டத்தோட நோக்கம் ரொம்ப தூய்மையானது. அதே நேரத்தில் இந்த வடிவத்தில் 3 தப்பு இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது எங்களை நோக்கி நீங்கள் நிறைய விமர்சனம் முன்வைக்கிறீங்க, தாவேக்காவை நோக்கி. உங்கள் விமர்சனங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கே தவிர கட்சியை நீங்கள் விமர்சிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நீ விமர்சிக்கிறதுலாம் என்ன 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 விமர்சிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போராட்டம் நடத்துறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜனநாயக உரிமை இருக்கோ, விமர்சிக்கிறதுக்கும் எனக்கு அதே அளவு ஜனநாயக உரிமை இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3 குற்றச்சாட்டுகள் இந்த போராட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முழுமையாக அந்த ஒரு பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த நோக்கத்தை நான் எங்கேயுமே குறை சொல்லலை, வடிவத்தை தான் குறை சொல்கிறேன். என்னுடைய முதல் குற்றச்சாட்டு எங்கே இருக்குன்னா, இந்த போராட்டத்தோட வடிவம். அதாவது எங்கே போராட்டம் பண்ணுமோ அங்கே போராட்டம் பண்ணாமல் இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்கிறோம், ஒன்றும் புரியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தடையை மீறி தான் அண்ணன் மாடு மேய்ச்சாரு. தடை யார் போட்டிருக்கா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்போது தடை போட்டிருக்காங்க? இந்த 2 கேள்விக்கு நீங்கள் பதில் தேடினாவே இந்த போராட்டத்தில் அண்ணன் பார்த்தீங்கன்னா சீமானிசத்தை தான் ப்ரமோட் பண்ணுறாரே தவிர அவருக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஆழமாக தெளிவாக உங்களுக்கு புரியும். சரி, இந்த தடை யார் போட்டிருக்கா? தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்களா? வனத்துறை போட்டிருக்காங்களா? மத்திய அரசு போட்டிருக்காங்களா? ஒருவேளை இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தங்க தடை போட்டிருந்தாங்கன்னா மக்களை திரட்டி இந்த மாதிரி போராட்டம் முன்னெடுத்தா இந்த மக்கள் சக்தி ஒரு பக்கம் ஒன்று சேரும்போது பார்த்தீங்கன்னா தடை போட்டவங்க பயந்து அந்த தடையை பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க, தடையை நீக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் வழக்கமாக தமிழக அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடையானது நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ சண்டையை நம்ம எங்கே செய்யணும்? நீதிமன்றத்தில் செய்யணும். உயர்நீதிமன்றத்தில் தடை கேட்டு ஒரு வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் விசாரித்து ஆமாப்பா வனப்பகுதியில் போய் மாடெல்லாம் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடையை போட்டு விடுறாங்க. கரெக்டாக? இப்போ இந்த தடை எதிர்த்து எப்போ நடக்குது இந்த பிரச்சனை? நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் நடக்குது. மார்ச் மாதத்தில் இந்த தடை போடப்பட்டிருக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதம் அண்ணன் போராட்டம் பண்ணுறார். ஒரு பக்கம் அடையாள போராட்டம் பண்ணுறார், ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை நோக்கி எதுவும் செஞ்சிருக்கா? எதுவும் பண்ணிருக்கா? இப்போ அஜித்குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பார்த்தீங்கன்னா ஒரு அடையாள போராட்டம் பண்ணிச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்காண்டி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு. அதே நேரத்தில் 24 பேரை பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் ஏற்றி இந்த 24 பேருக்கும் மேடையில் நீதி கேட்டுச்சு தாவேக்கா. அதே நேரத்தில் அந்த 24 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு போட்டு தாவேக்கா நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அடையாளமாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சண்டை செய்ய வேண்டிய இடம் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் ஏன் இந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க செய்யவே இல்லை? அண்ணன் சீமான் அவர்கள் நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கை நடத்தவே இல்லை. அதாவது நேற்று ஒரு தடையை போட்டு இன்னைக்கு போராட்டம் பண்றாரு, அடுத்தடுத்த நாள் நீதிமன்றம் போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா மார்ச் மாதம் தடை போட்டிருக்காங்க, ஆகஸ்ட் மாதம் போராட்டம் பண்றாங்க. நடுவில் இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறதான் என்னுடைய யதார்த்தமான முதல் குற்றச்சாட்டா இருக்கு. போராட வேண்டிய இடத்துல போராடாம அடையாளத்துக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போறது, தடையை 4 பேரிகார்டை உடைச்சிட்டு உள்ள போனா சீமானிசம்னால அந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. இப்போ 2வது, ஒரு போராட்டத்துக்கு போகிறோம். அந்த போராட்டத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு சார்ந்த போராட்டம். என்ன காஸ்டியூமில் போய் அந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும்? அதாவது ஒரு நல்ல ஷூ போட்டிருக்காரு, ஒரு நல்ல டிஷர்ட் போட்டிருக்காரு, ஒரு நல்ல லோயர் ஒன்று போட்டிருக்காரு. எல்லாமே அந்த காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் காஸ்டியூமாக இருக்குது. அப்படிப்பட்ட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க யார்ட்டையுமே பதில் கிடையாது. ஏன் அண்ணன் இந்த காஸ்டியூமில் போகிறார் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும். இந்த காஸ்டியூம் அண்ணன் மாற்றிருக்கலாமே. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு கொடுக்க முற்படுறாரு, பச்சை துண்டு போட்டுங்கன்னு சொல்லி. அந்த பச்சை துண்டை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி, அவர் பேர் தேவான்னு நினைக்கிறேன். அவர் அந்த துண்டை பார்த்தீங்கன்னா அவர் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் கொடுத்த துண்டே அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்காம தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். அதாவது அடையாளத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணியாச்சு. கூட போன 56 பேர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சாச்சு. இப்போ அந்த 56 பேர் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா அவங்க சந்திக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மிக முக்கியமாக 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 6 பேர் மேலே கூடுதலாக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. இந்த தடையை ஒருத்தர் வாங்கியிருப்பார்ல, யாராவது ஒருத்தங்க வழக்கு போட்டிருப்பாங்கல்ல, வழக்கு போட்டு ஒரு தடையை வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த வழக்கு போட்டவர் யாருங்கிறத தேடி பார்த்தா அவரே ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டானது இணையத்தில் பெருசாக முன்வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகிட்ட பதில் கிடையாது. தடையை போட்டது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், தடையை மீறது நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமான் அவர்கள். இந்த தடையை போட்டு இந்த மீறது இந்த 56 பேர் மேலே வழக்கு போட்டு அடையாள போராட்டம்லாம் பண்ணியாச்சு. ஒரு நாள் தடையை மீறியாச்சு. 56 பேர்ட்ட வழக்கு பதிவு ஆகிப்போச்சு. 2வது நாள் 3வது நாள்
4வது நாள் அந்த மாடெலாம் எங்கே போகும்? ஒரு நாள் அந்த தடை பேரிகார்டெலாம் தள்ளி விட்டு உள்ளே போய் மேய்க்க விட்டீங்க. 2, 3, 4, 5 இப்போ அடுத்த அண்ணன் சீமானவர்கள் மறுபடியும் இந்த போராட்டத்தை இப்படி முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாரா? நீதிமன்றத்தில் முன்னெடுக்க வேண்டிய சீமானவர்கள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்காம மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுனால உயர்நீதிமன்றம் அண்ணன் சீமானவர்கள் தடையை தாண்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காருப்பா, தடையை நீக்கி விட்டலாம்னு சொல்லி நீதிமன்றம் முடிவெடுக்குமா? அல்லது முறையாக மனு தாக்கல் பண்ணி விசாரணைக்கு ஆஜராகி விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றம் இந்த தடையை நீக்குமா? ரெண்டில் எந்த பக்கம் நீதிமன்றம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்கு. இந்த அடையாள போராட்டத்திலுமே தற்சார்பு பேசுகிற சீமானவர்கள் இந்த காஸ்டியூமில் போயிட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாமா? எல்லா தொழில்கள் மனசுலும் இருக்கும், ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரன் மனசுலையுமே இந்த குற்றச்சாட்டு இருக்கும். வேற காஸ்டியூம்ல அண்ணன் போயிருக்கலாம் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்கும், ஏன் வெளியே சொல்ல மாட்டீங்க? ஜனநாயகமா எங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா இணையத்தில் எங்க தலைவரே நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சில நேரங்களில். அதே மாதிரி கேள்வியை உங்க தலைவரை நோக்கியும் நீங்கள் கேளுங்கள், கேட்காத வரைக்கும் அண்ணன் திருந்த மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய 2வது விஷயமா இருக்கு. இப்போ 3வது, இந்த போராட்டத்தில் நீதிமன்றம் சார்ந்த எந்த ஒரு பங்களிப்பையும் சொல்லாமல் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய வாக்குறுதியை சொல்கிறாரு. மாடு மேய்க்கிறத நான் அரசு விலையாக்கிடுவேன், அதே நேரத்தில் விவசாயத்தை நான் அரசு விலையாக்கிடுவேன். ரெண்டையும் அரசு விலையாக்கிட்டா இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவமானமாக நினைக்க மாட்டாங்க, வெகுமானமாக நினைப்பாங்க. காக்காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஒரு அரசு என்ன செய்யணும், ஒரு அரசு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த அரசை அமைக்க போகிறேன்னு சொல்கிற சீமானவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாதுங்கிறதா இந்த ஒரு வாக்குறுதியானது நமக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக சொல்றேன். என்னப்பா கவர்மெண்ட் வேலையை மாத்தினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, ஒரு அரசு என்னைக்குமே தொழில் செய்யக்கூடாது, தொழிலை முறைப்படுத்துறது தான் ஒரு அரசோட வேலை. இப்போ தமிழ்நாடு அரசை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்குன்னு தனியாக பட்ஜெட் இருக்கு, அதே நேரத்தில் உழவர் சார்ந்த பட்ஜெட் தனியாகவே தாக்கல் பண்ணுறாங்க. இவங்க மேலே கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து தனி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணிட்டு வந்து நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு கொள்முதல் நிலையங்கள் இருக்கு. அதே நேரத்தில் அந்த விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மானியத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுற தண்ணி பார்த்தீங்கன்னா மும்முனை மின்சாரம் அப்படின்னு சொல்லி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ அல்லது தாவேக்காவோ விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க? ஏன்னா இது எதுவுமே திமுக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர உண்மைக்குமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வர செய்திகள் அத்தனையுமே நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா அந்த நெல் மணிகள் இருக்கக்கூடிய அந்த கொள்முதல் நிலையங்களில் மழை காரணமாக திறந்த வழியில் இருக்கிறதுனால அந்த மழை அத்தனையுமே அதில் பெஞ்சு அந்த நெல் மணிகள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த எங்கள் கொள்முதல் நிலையத்திலே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு போக வேண்டிய நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே வந்து முளைக்குது. இப்படிப்பட்ட அவலங்கள்லாம் திமுக அரசுல இருக்கு. இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை சரியா முறைப்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நம்ம அதிகாரத்துக்கு வந்து அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படுற அந்த தொழிலை முறைப்படுத்துறது தான் நம்மளுடைய பிரதானமான வேலையா இருக்குமே தவிர அந்த தொழிலை செய்யறது நம்மளுடைய வேலையா இருக்காது. ஏன் அரசு பணி அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டா நிறைய பேர் இங்கே விவசாயம் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேர் விவசாயம் பண்ணால் நிறைய நெல் வரும், அது மட்டும் இல்லாமல் தேவைப்படுற அத்தனை காய்கறி வரும், அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனமானது. ஏன்னா இந்தியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணீரை விவசாயத்தில் இருக்கு. நமக்கு தேவைப்படுற உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். நம்ம தேவை போக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா முட்டையானது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது அண்ணன் சீமானவர்கள் வந்து புதுசாக செய்ய வேண்டியதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே சீமானவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாவோ அல்லது தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்தாவோ அல்லது யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் கூடுதலாக இவங்களுக்கு மானியம் கொடுக்கணும், கூடுதலாக இவங்களுக்கு சலுகை கொடுக்கணும், கூடுதலாக இவங்களுக்கு தேவைப்படுற பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த தொழிலை இன்னும் ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறது தான் ஒரு அரசோட வேலையை தவிர தொழில் செய்கிறது ஒரு அரசோட வேலை கிடையாது. ப்ராஃபிட்டபிளாக மாற்றி அதன் மூலமாக வரி வசூல் பண்ணுறது தான் ஒரு அரசோட வேலை. அந்த சமநிலையை வந்து பொதுமக்களுக்கு தேவைப்படுற அந்த விலைவாசிக்கு ஏற்றபடி அந்த உணவு கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும். அதே நேரத்தில் அந்த விவசாயம் செய்கிற அந்த விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு ஏற்ற அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கணும். ரெண்டையும் சமநிலையில் வச்சுக்கிறது தான் ஒரு அரசோட வேலையை தவிர அந்த தொழிலை செய்கிறது அரசோட வேலை கிடையாது. இங்கே சேவை சார்ந்த அத்தனை தொழிலுமே அரசு செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பேருந்துகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் மக்களை அதிகமாக ஏறுவாங்களோ அந்த பீட்டில் மட்டும்தான் தனியார் பேருந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படும். அரசு பேருந்து தான் அந்த குக்கிராமம் வரைக்கும் போகும். அரசு பார்த்தீங்கன்னா சேவை சார்ந்த அந்த தொழில் இருக்கு. ஏன்னா ஒரு பிரைவேட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சருக்காண்டி ஒரு கிராமத்துக்குள்ள உள்ள போக மாட்டாங்க. ஒரு அரசு பேருந்துச்சுன்னா ஒரு பேசஞ்சராக இருந்தாலும் அந்த உள்ள போகும். ஒரு அரசு ஒரு தொழில் பண்ணிச்சுன்னா ஒரே காரணமாக இருக்கும், சேவை சார்ந்து தான் அந்த அரசு அந்த தொழிலில் இருக்கும். அல்லது அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தனியார் மயம் அதிகமாயிட்டா அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தேவைப்படுற நியாயமான விலை அந்த மார்க்கெட்டில் இல்லாமல் போயிருமோ. அது வந்து விமான நிலையமாக இருந்தாலும் சரி, அது ரயில்வேவாக இருந்தாலும் சரி, அது போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு செய்கிற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக ஆயிடுச்சுன்னா ரெண்டு தனியார் அவங்களுக்குள்ள டீல் போட்டு விலையை ஏற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் சேவை சார்ந்த ஒரு அரசு துறையாக அங்கே இருக்கும். அங்கே ப்ராஃபிட்டை அரசு பெருசாக எதிர்பார்க்காது. அந்த பொதுமக்களுக்கு தேவைப்படுற அந்த நியாயமான விலையை அரசு அங்கே உறுதிப்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆவினர், அதே மாதிரி தான் போக்குவரத்து கழகம். இதே மாதிரி விஷயத்தை அந்த மோடி அரசாங்கம் நிறைய விற்குது. சேவை சார்ந்த மனப்பான்மையோட பொது நிறுவனம் இருக்கணும். அந்த சேவை
சேவை சார்ந்த துறையை விட்டு அந்த பொது நிறுவனம் வெளியே போயிட்டு தனியாருக்கு தாரவாய்த்து குதுக்குதுன்னு தான் நம்ம மோடி அரசாங்கத்தை ரொம்ப தீவிரமாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பார்த்தீங்கன்னா நான் விவசாயத்தை அரசு விலை ஆக்குவேன், கால்நடைகளை மேய்ப்பதை அரசு விலை ஆக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா இதன் பின்னணியில் பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு அண்ணன் சொல்கிறாரு. அந்த பொருளாதாரத்தை பெரிய பின்னணியை மக்கள் முன்னாடி எடுத்து வந்து அந்த தொழிலை மக்கள் செய்கிறதுக்கு தூண்டுறது தான் ஒரு அரசோட வேலை. அதற்கு தேவைப்படுற அத்தனை மானியங்களையும் அதற்கு தேவைப்படுற அத்தனை சலுகைகளையும் கொடுத்து இந்த தொழில் செய்ப்பா உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இருக்குங்கிறத அரசு சொல்லணுமே தவிர அரசு செய்யக்கூடாது. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை புரிதல் அண்ணனுக்கு தெரியாதனால தான் அண்ணனை நிறையா பேர் இங்கே நம்புறதில்லை. அந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு உலகம். அந்த உலகத்தில் அண்ணன் என்ன சொன்னாலும் ரொம்ப சரியாக இருக்கும். அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்து அண்ணனுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்கள் அத்தனையுமே எவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆழமான புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஒவ்வொன்றும் பின்னாடி தேடி பாருங்க, ஒரு அரசு நிர்வாகம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத தேடி பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். மன்மோகன் சிங் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இங்கே விவசாயம் அப்படிங்கிறது ஏன் ப்ராஃபிட்டபிளாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி கேட்கும்போது அவர் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டாரு. இங்கே நிறையா விவசாயம் நடக்குது, அதன் மூலமாக நிறைய விவசாய பொருட்கள் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் இது அதிகமான விவசாயிகள்கிட்ட கிடைக்குது. இதே அளவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா குறைந்த விவசாயிகள்கிட்ட கிடைச்சிச்சுன்னா விவசாயிகள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த விவசாயிகள் ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, இவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க, இத்தனை பேரே நம்ம ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறதுக்கு என்னென்ன மானியங்கள் கொடுக்கணும், என்ன செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அவங்க பிரச்சனையை நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர நாங்களே விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. இதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா பட்டினியில் இருந்துச்சு. அதாவது விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நம்ம பட்டினியில் இருந்தோம். சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் கொடுத்த அந்த ஏகப்பட்ட தரவுகள் அடிப்படையில் விவசாயம் பண்ணதுனால தான் பசுமை புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்பட்டது. பல வரலாறுகளை தேடி படிங்க. ஒரு அரசோட பணி என்ன, ஒரு அரசு என்ன வேலை செய்யணும், அதெல்லாம் நீங்கள் தேடி படித்து அதை நோக்கி நீங்கள் அரசியல் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணன் பேசுனதான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணனை தாண்டி உங்களால் எதுவும் பேச முடியல. அண்ணனை தாண்டி, அதாவது சீமான் அண்ணன் சொல்கிறேன், சீமான் அண்ணனை தாண்டி அரசியல் படியுங்கள், உங்களுக்கு அரசியல் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக தாவேக்கா சார்ந்த மிக முக்கியமான பல தகவல்களை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.